Students, I 12th month chapter 7ல example 7.17 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if the curves ax squared plus by squared is equal to 1 and cx squared plus dy squared is equal to 1 intersect each other orthogonal அப்படின்னு இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா intersect ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி intersect ஆச்சுன்னா show that நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமா 1 by a minus 1 by b is equal to 1 by c minus 1 by d அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுல பாருங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குதுன்னா ax ஸ்கொயர் பிளஸ் by ஸ்கொயர் is equal to 1. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க cx ஸ்கொயர் பிளஸ் dy ஸ்கொயர் is equal to 1. ஸோ cx ஸ்கொயர் பிளஸ் dy ஸ்கொயர் is equal to 1. இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவையும் ஒய் ஸ்கொயரோட வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கிராமர் ரூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெல் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே எழுதுவோம், ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது ஏயும் சியும், ஒய் ஸ்கொயருக்கு வந்து பியும் டியும். இப்போ நார்மலாக எப்படி பண்ணுவோம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் இது ரெண்டும், அப்போ ஏ இன்ட்டு டி என்ன ஆயிடும் ஏடி மைனஸ் சிடி. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கான டெல். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட் டெல் எக்ஸ் ஸ்கொயர். டெல் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேர்மை தூக்கிட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறது, அப்போ இது என்னது 1 1 இருக்குது, அப்போ இதை தூக்கிட்டு 1 1 வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1 1 பி டி. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் பி மைனஸ் பி. நெக்ஸ்ட் என்ன வரும் டெல் ஒய் ஸ்கொயர். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏபி இருந்துச்சு, இந்த பிடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ண பிடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1 1 ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் ஏ மைனஸ் பி. ஓகேவா? அப்போ டெல் எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு இது கிடைச்சிருக்குது, டெல் ஒய் ஸ்கொயருக்கு இது கிடைச்சிருக்குது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணிப்போம் டெல் எக்ஸ் ஸ்கொயர் பை டெல் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ டி மைனஸ் டி. டெல் வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்தது ஏடி மைனஸ் சிடி. இங்க என்ன பண்ணிக்கலாம் ஏடி மைனஸ் சிடி. ஸோ அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் டெல் ஒய் ஸ்கொயர் பை டெல்னா ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏடி மைனஸ் சிடி. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணிப்போம் m1ஓட வேல்யூவும் m2ஓட வேல்யூவும் வேணும். அப்போ m1 வேணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்தது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் by ஸ்கொயர் is equal to 1. ஸோ இது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு வந்து என்ன பண்றோம்னா எக்ஸ். எக்ஸை வச்சு பண்ணோம்னா ஏ வச்சுப்போம், எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணா 2x, எக்ஸ் எக்ஸையே பண்ணும்போது dx by dx பிளஸ் பியை வச்சுப்போம், ஒய்யை பண்ணும்போது 2y, ஒய்யை மறுபடியும் எக்ஸை வச்சு பண்ணோம்னா dy by dx, கான்ஸ்டன்ட் பண்ணா 0. இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிடுமா? என்ன இருக்குது 2ax plus 2by dy by dx is equal to 0. நம்மளுக்கு இந்த dy by dx தான் வேணும். அப்போ இந்த டேர்ம் வச்சுட்டு இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு போவோம். 2by dy by dx is equal to minus 2ax. ஸோ நம்ம இதை வச்சுட்டு இதை கீழே கொண்டு போவோம். அப்போ dy by dx is equal to minus 2ax by 2by. இதுல என்ன பண்ணிக்கலாம் இது கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப dy by dx அப்படிங்கிறது m1, அப்ப மைனஸ் ax by by. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது m1. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி m1 என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் செகண்ட் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்திருந்தாங்க cx ஸ்கொயர் பிளஸ் dy ஸ்கொயர் is equal to 1. ஸோ இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு வந்து என்னன்னா எக்ஸ். அப்போ சி எப்படி வச்சுப்போம் எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணா 2x, எக்ஸ் திருப்பி பண்ணும்போது dx by dx பிளஸ் டி எப்படி வச்சுப்போம் ஒய்யை பண்ணா 2y, அகெயின் திருப்பி ஒய்யை பண்ணும்போது dy by dx is equal to 0. என்ன பண்ணிக்கலாம் 2c
எக்ஸ் இது கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் 2dy dy by dx is equal to 0. இந்த டேர்ம் அப்படியே வச்சுப்போம் 2dy divided by dx is equal to இது அந்த சைடு போகும்போது minus 2cx. நம்மளுக்கு தேவை dy by dx அதை மட்டும் வச்சுப்போம். இப்போ minus 2cx 2dy கேன்சல் ஆயிடுமா? அப்போ இதான m2. அப்போ m2 is equal to minus cx by dy. ஓகேயா? நம்மளுக்கு m2 ஓட வேல்யூவும் கிடைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்த்தோகோனல் அவங்களே சொல்லிட்டாங்க. இது வந்து ஆர்த்தோகோனலியா இருக்குது, இருந்ததுன்னா இதை ப்ரூஃப் பண்ணணும். நம்மளுக்கு நார்மலா ஆர்த்தோகோனலி அப்படின்னாலுமே நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் தான். பெர்பெண்டிகுலர்னா என்னது, m1ஐயும் m2ஐயும் மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். இவங்க ஆர்த்தோகோனல்னு கொடுத்துருக்காங்கனால இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப m1ஐயும் m2ஐயும் மல்டிப்ளை பண்ணி -1க்கு ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப -ax plus by into -cx plus cx by dy is equal to -1. minus minus என்ன ஆயிடும் பிளஸ். அப்ப a c x squared by b dy squared is equal to -1. இந்த சைடு கொண்டு போயிடலாமா? கொண்டு போனா என்ன கிடைக்கும், acx1 x square is equal to bdy squared. சாரி மைனஸ், ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் தானே இருக்கு. இப்போ இது இந்த சைடு கொண்டு போகும் acx squared plus bdy squared is equal to 0. இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷனா கிடைச்சிருக்குது. இப்போ இதுல எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவும் y ஸ்கொயரோட வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம எங்க கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயரும் y ஸ்கொயரும் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை கொண்டு போய் அங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். நமக்கு கிடைச்சிருந்த ஈக்குவேஷன் ac x ஸ்கொயர் பிளஸ் bdy ஸ்கொயர் is equal to 0. நமக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் இங்க இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணும் ac d minus b divided by ad minus cd plus bd into y square என்னது a minus b by ad minus cd is equal to 0. இது உள்ள கொண்டு போய்க்கலாமா? இப்போ என்ன கிடைக்கும், acb minus acb by ad minus cd plus bda minus b square. So b square d by ad minus cd. ஒரு செகண்ட், இங்க ac தான் இருக்குது. அப்ப இங்க என்ன வரும்னா ac தான் வரும். சாரி, இந்த இடத்துல ac தான் வரும், bd தான் தூக்கி இருக்கும். அப்ப a minus c. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும், minus c. ஸோ இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சாரி, இது அந்த இடத்துல ac இருக்கணும்னா இங்க c. அப்ப y ஸ்கொயரோட வேல்யூ இங்க c-னா இங்க நம்மளுக்கு என்ன இருக்கணும், c தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், bdc அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டுலயுமே நம்மளுக்கு காமனா இருக்குது. அப்ப இந்த சைடு கொண்டு போயிடலாமா? இந்த சைடு கொண்டு போயிட்டா என்ன இருக்கும், acd minus acb plus bda minus bdc is equal to 0. இது எல்லாத்துலயுமே abcd அப்படிங்கிறது வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிருக்குது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் abcd ஒவ்வொரு டேர்மையும் abcd-ஆல டிவைட் பண்ணிப்போம். இப்போ acd by abcd minus acb by abcd plus bda by abcd minus bdc by abcd is equal to 0. எதெல்லாம் கேன்சல் ஆகும், AA CC DD AA CC DD BB AA DD BB DD CC. இப்போ என்ன இருக்கு, 1 by B minus 1 by D plus 1 by C minus 1 by A is equal to 0.
நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். 1/a minus 1/b. 1/a இங்க இருக்குது, 1/b இங்க இருக்குது. ரெண்டு அந்த சைடு கொண்டு போகுமா? அப்போ 1/c வச்சுப்போம். 1/c பிளஸ்ல இருக்குது, 1/b மைனஸ்ல இருக்குது. a அந்த சைடு போகும்போது பிளஸ் ஆயிடும், b அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆயிடும். இதை இப்படியே மாத்திக்கலாமா? 1/a minus 1/b is equal to 1/c minus 1/d. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? சேம் இதுதான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் பண்ணிட்டோமா? இப்போ என்ன போட்டுக்கலாம்? ஹென்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.